வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இனியன் ராபர்ட் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் குழப்பமான தேர்தலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் விஜய் அவர்களோட அரசியல் வருகை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் அவர்களை சுற்றி ஒரு ரசிகர் பட்டாளம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் விஜயை பார்த்து கொஞ்சம் அச்சம் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்? விஜய் என்கிற சக்தியை குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்றதான் என்னுடைய ஒரே பாயிண்ட்டு. ஏன்னா நான் பூத்தில் இருந்திருக்கிறேன், ப்ளஸ் சமூகத்தில் மக்கள்கிட்ட பேசுகிறேன். நிறைய பேர் நாங்கள் டிவிக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் நடந்திருக்குன்றது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் இந்த இருபெரு கட்சிகளை தாண்டி விஜயால் செல்வாக்கை கட்டமைக்க முடியுமானா அது நான் இல்லைன்றதை நம்புகிறேன். நிச்சயமாக என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சி அமைய போகுதுன்றது நான் நம்புகிறேன். அதிமுக சார் தான் நம்புவாங்க. ஆனால் இந்த இருப்பு கட்சிகளுடைய கட்டமைப்பை தாண்டி விஜயால் வெற்றி பெற முடியுமா முடியாதான்ற கேள்வியெல்லாம் தாண்டி விஜய்க்கு வாக்களிக்கிறவங்க யார், எதற்காக விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு தீவிரமான ஒரு ஆய்வுக்கு நான் உட்படுத்தினேன். அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு ரசிகர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் விஜய்க்கு நான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம், ஒரு குரூப். இது இல்லாமல் ஓட்டு போட்டவங்க யார் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1989 91, 96, 2001, 2006 எல்லா சட்டமன்ற தேர்தல்லையுமே இந்த திமுக அதிமுக வேண்டான்னு சொல்லி ஒரு குரூப் ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு கட்சிக்கு. அது 89 காங்கிரஸாக இருக்கலாம், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கலாம், அல்லது தமாகவாக இருக்கலாம், அல்லது தேமுதிகவாக இருக்கலாம், அல்லது சீமா நாம் தமிழ் கட்சியாக இருக்கலாம், அல்லது மக்கள் நீதி மையமாக இருக்கலாம், அல்லது மாற்ற முன்னேற்றம் அன்பு இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு வாக்கு ஒரு தேர்ட் ஃபோர்ஸுக்கான ஸ்பேஸு 10% தமிழ்நாட்டில் எப்பவும் இருந்திருக்கு. இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. டிவி கேட்க இந்த மாதிரி நல்ல நல்ல நம்பரில் அந்த அப்படியே ஓட்டு வந்திருக்கு. இது இல்லாமல் 1% வாக்கு வங்கி விழுந்திருக்கு. இவங்க யார் அப்படின்னா அடிப்படையிலே முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்லலாம், இல்லை ஜென்சின்னு சொல்லலாம், இல்லை இளைஞர்கள்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த சிஸ்டத்தின் மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரேஷன் கடைக்கு போய் வரிசையில் கடைசியில் மளிகை பொருள் வாங்க முடியாமல் போனவங்க, பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரமாக நின்று பஸ் வராமல் ரேப்பிடோ புக் பண்ணி போனவங்க, அல்லது ரோட்டில் போகும்போது ரோடு சரியில்லாமல் கீழே விழுந்தவங்க, இல்லை இந்த ரோடு சரியில்லையேன்னு ஒரு வருத்தத்தில் இந்த அரசாங்கத்து மேலே சிஸ்டத்து மேலே வெறுப்பில் இருக்கிறவங்க, டிராஃபிக் போலீஸ்கிட்ட ஹெல்மெட் போடாமல் போயிட்டு ஒரு 1000 ரூபா அவர் ஃபைன் போடும்போது அவர் லஞ்சமாக கேட்டு கொடுத்தவங்க, அரசு அலுவலகத்தில் போயிட்டு அவங்க சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுத்தவங்க. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஏற்படுகின்ற ஒரு மன வருத்தம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்களை வருத்தம் ஏற்பட்டு இதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாதிரி இந்த சிஸ்டமே சரியில்லை, இங்கே யாருமே சரியில்லை, அரசியல்வாதிகளே தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் இருக்குங்க, உருவாயிருக்கு. அந்த கூட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் தாவேக்கான்னு நான் பார்க்குறேன். இப்போ எப்படின்னா நீங்கள் இவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க, இவங்க சிஸ்டத்தில் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, ஆட்சி மாறினாலும் புலம்புவாங்க, யார் வந்தாலும் புலம்புவாங்க இந்த குரூப். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் விஜய் வந்தால் சரியாயிரும், ஒரு வானத்தூதர் இறங்கி வருவார், அவர் வந்தார்னா எல்லாம் சரியாக போயிடும்ன்ற ஒரு ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயல்பாகவே அது பாசிபிள் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகும்னா ஒரு கூட்டு முயற்சியில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். எப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை இங்கே மாற்றணும்னா போராட்ட வழி மூலமாக, சங்க அரசியல் மூலமாக, அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட அழுத்தம் கொடுப்பதன் மூலமாகத்தான் இங்கே சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்த முடியும். விஜய் என்கிற ஒரு நபர் முதலமைச்சரை வந்துட்டா எல்லாம் மாறும்னு நினைக்கிறது அது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அடிப்படை அரசியல் அறிவு இல்லாதவங்களுடைய பார்வையாக இருக்குது. நம்ம அப்படி தான் பேசியாகணும், ஒரு வழி கிடையாதுங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த 1991 நடந்த புதிய பொருளாதார கொள்கை வந்ததுக்கு பிறகு, உலகமயமாக்கலுக்கு பிறகு கார்ப்பரேட் நிறுவனங்களில், கல்வி நிலையங்களில், தொழிற்சங்க அரசியல், மாணவர் சங்க அரசியலில் அடித்து காலி பண்ணிட்டாங்க. அப்போது கல்லூரி காலகட்டத்தில் விவசாய சங்கங்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அமைப்பு சார்ந்த விவசாய சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், மாணவர் சங்கங்கள், மாணவர் அரசியல், இதன் குறித்த ஒரு விழிப்புணர்வு, இந்த செயல்பாடுகள் குறைஞ்சிட்டே இன்றைக்கி இல்லாமல் போச்சு. இன்றைக்கி எந்த கல்லூரியிலுமே மாணவர் சங்க அரசியலே கிடையாது. தொழிற்சங்கம் எங்கே இருக்குங்க? பழைய காலத்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் எங்கேயாவது தொழிற்சங்கம் இருக்கும், மற்றபடி எந்த கார்ப்பரேட் கம்பெனியுமே தொழிற்சங்கம் கிடையாது. அப்போது இவங்களுக்கு கலெக்டிவாக சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதோ அல்லது கலெக்டிவாக ஒரு வாய்ஸ் ஏற்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை இல்லாமல் தனியாக வேலை செய்கிறது. ஹெச்ஆர் என்ன பண்ணுவார், ஒரு எம்ப்ளாயை கூப்பிட்டு பேசுவார், எம்ப்ளாயி ஹெச்ஆர்கிட்ட போய் பேசுவார். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் பிரச்சனை எல்லாருக்கும் குரல் கொடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, பயம் இருக்கும், ஏன்னா வேலை போயிருமோ,
எனக்கு போனால் அவனுக்கு போனால் பரவாயில்ல, எனக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இன்செக்யூரிட்டியில், ஒரு பயத்தில், ஒரு ஃபியரில், ஒரு சுயநலத்திலேயே கடந்த 30 ஆண்டு காலம் நம்ம வந்துட்டோம். அதனுடைய வெளிப்பாடு என்னென்னா, என்னால் வந்து என்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை, என்னுடைய வெண்ட் அவுட், என்னுடைய அந்த 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 ஒரு வெறுப்பு இருக்குல்ல, அதை வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு டிவிக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா என்னால் வந்து வெளியே நின்று குரல் கொடுக்க முடியாது, என்னால் போராட்டத்தில் போய் நிற்க முடியாது, என்னால் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்ஸ்டாகிராமில் லைக்கு போட்டு, இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்டு போட்டு, அதை ரீபோஸ்ட் பண்ணி டிவிக்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த எல்லா சிஸ்டத்துடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் வெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு வழியில். இது இந்தியாவில் மட்டும் பிரச்சனையா, இது தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனைனா இல்லை, இது சர்வதேச பிரச்சனை. இது ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பர்மா, சரிங்களா, இந்த எல்லா தென் ஆசிய நாடுகள் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையான குழப்ப சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. அதை ஏற்படுத்துறது இளைஞர்கள் தான். என்ன காரணம்னா, இந்த சிஸ்டத்தின் மேலே ஒரு வெறுப்பு. இந்தியாவில் ஒரு தீவிர ஜனநாயக நாடுங்கிறதுனால இங்கே அந்த அந்த ஸ்பேஸை வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை எலெக்ஷனில் மக்கள் வந்து ஓட்டாக குத்துறாங்க. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும் அதை. அப்போ இது எப்படின்னா, இருக்கிற பிரதான அரசியல் கட்சிகள் வந்து இதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கணும். இந்த சிஸ்டத்தை எப்படி சரி பண்ணலாம். இது பிரச்சனை இருக்குது சார், பிரச்சனை இல்லை நான் சொல்லவே இல்லை. இவ்வளோ பிரச்சனை நம்ம அடுக்கணும்ல, எல்லா பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இது ஒரு இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிரச்சனை இருக்குது. உலகம் முழுக்க பிரச்சனை இருக்குது. உலகம் முழுக்க இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது சமூக ஊடகம் வந்ததுக்கு பிறகு அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நடக்கலாமா, ஒரு பாலியல் ஒன்று நடக்கலாமான்ற கேள்வி நம்ம எழுப்புறோம் இன்னைக்கு நம்ம. அப்போ இது எல்லாத்துக்குமே இந்த அரசு நிறுவனங்கள் இது சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய தேவையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா திருப்பி டிவிக்கு மாதிரியான ஸ்பேஸ் உருவாகிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ நாளைக்கு ஒருவேளை எப்படி வச்சுப்போம், விஜய் ஜெயிச்சிட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார், கட்சி வந்துருச்சு, எல்லாம் வந்து எல்லாம் நாளைக்கும் முதல்வர் பண்ண கிளைமேக்ஸ் மாதிரி எல்லாம் வந்து மாறிடுச்சு. நான் மாறிடும் நினைக்கிறீங்களா? மாறாது. ஆனால் உங்கள் கனவு அதுவாக இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து இல்லை, எல்லா கட்சிக்குமே அந்த மாதிரியான ஒரு கனவு இருக்கும். இல்லை, இப்போது திமுக வந்தோடனே ஜாதி ஒழிஞ்சிடல, அதிமுக வந்தோடனே ஜாதி ஒழிஞ்சிடல. ஓகேங்களா, காங்கிரஸ் வந்து இந்தியாவை வந்து நீண்ட காலமாக ஆட்சி செஞ்சது. ஸோ அந்த கட்சி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்கான நோக்கம் நிறைவேறல. எல்லா கட்சியுமே இருக்கு. கரெக்ட், நான் அதை ஒத்துக்கிறேன். எல்லா கட்சியுமே அவங்க நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணலை. ஆனால் விஜய் சொல்லுகின்ற அந்த நிர்வாக ரீதியான பிரச்சனைகள், ஊழல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து உடனே மாறிடாது. குறையும் இல்லை, குறையுமான்னு தெரியாது, நமக்கு தெரியல. குறையணுன்றது எல்லாரும் எண்ணங்க, நான் இந்த இஷ்யூலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அழிக்கப்படணும், ஒழிக்கப்படும்ன்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த ஒரு நபரால், விஜய் என்கிற ஒரு நபர் வந்தால் எல்லாம் சரி. ஒரு அம்மா சொல்கிறாங்களோ வீடியோவில், எனக்கு என் புருஷன் எனக்கு கொடுமைப்படுத்துறாருங்க, விஜய் தட்டி கேட்கணுங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அதுன்ட்டு அந்த பிரச்சனைக்கு. ஆக்சுவலாக இப்படி எடுத்துக்கலாமா, தமிழ்நாட்டில் வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாத கொஞ்சம் பேர் இருந்தாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க, எப்பயுமே. அது எல்லா மாநிலத்திலும் இருப்பாங்க, எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. ஸோ விஜய் வந்து ஒரு என்டர்டைனர், அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது அவர்கள் எல்லாமே வந்து விஜய் பக்கம் திரும்பிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, கரெக்டுங்க, அப்படி எடுக்கலாம்ல. கண்டிப்பாங்க. அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் குரூப்னு இருந்ததுல, ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எலெக்ஷன் நான் ஓட்டே போட மாட்டேங்க, லீவ் போட்டு வெளியில் போயிருக்கோம் அப்படி ஸ்டைலாக சொன்ன பல கூட்டம் இன்னைக்கு வந்து தாவேக ஓட்டு போட வந்திருக்காங்க. இதை நம்ம வரவேற்கிறோம். இந்த பொலிட்டிசேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம வரவேற்கிறோம். அதை வந்து சரியாக இன்னும் நம்ம மேம்படுத்தணுன்றதுல மாற்று கருத்து நினைக்கல. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து தாவேக ஆதரவாக இருக்காங்க. எனக்கு படித்த பசங்க நிறைய பேர். இத்தனை ஆண்டு காலமாக அவங்களுக்கு நாமினேஷன் என்னன்னு தெரியாது, ஓட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியாது, பூத் என்னன்னு தெரியாது, ரிசர்வ் தொகுதி என்னன்னு தெரியாது, ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணணும், சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த எலெக்ஷனில் அவங்க ஏதோ ஒரு வகையில் விஜயோட வருகையை வச்சு கற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்குறாங்க. சரிங்களா, எவ்வளவு தொகுதி இருக்கு, எவ்வளவு தொகுதி ஜெயிச்சா ஆக முடியும், எதிர்கட்சியா வர்றதுக்கு எவ்வளவு சீட்டு தேவைன்ற கேள்வி, குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியா வர்றதுக்கு எத்தனை சீட்டு தேவைன்ற கேள்வியை கேட்கறாங்க. அப்போ இவ்வளவு நாளா வந்து பொலிட்டிக்கலா இருந்த இளைஞர்கள் நிறைய பேர் தாவேக்கோட வருகைக்கு பிறகு பொலிட்டிக்கலா மாறி இருக்காங்கன்ற கருத்தை முழுமையா நிராகரிக்கவே முடியாது, யாராலே முடியாது. அப்போ இவங்களை வழிநடத்துற இடத்துல விஜய் இருக்கிறாருன்னு பெரிய கேள்வி இருக்கு. நீங்க பூத் கமிட்டியில உட்காராங்க, அந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் அறிவு இருக்கா? நீங்கள் நான் வந்து தேர்தல் அன்னைக்கு பூத்துகளுக்கு போனேன். அன்றைக்கி இந்த பூத்தில் நிறைய இளைஞர்கள் உட்காந்துருக்காங்க, இல்லை வாலண்டியர்ஸாக வந்துருக்காங்க. ஏன்னா தாவேகாக்கு கட்டமைப்பு படி பார்த்தீங்கன்னா இந்த பூத் கமிட்டி ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனால் இளைஞர்கள் அந்த வேட்பாளருடைய ஊண்டுதலோட வந்து உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வந்த இளைஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க. கரெக்ட், ரசிகர் மன்றத்தில் வந்து இல்லை அந்த வேட்பாளர் வேண்டியவங்க வந்து அங்கே ஸ்டால் போட்டு உட்காந்துருக்காங்க, ஷாமியானா போட்டு உட்காந்துருக்காங்க, இது பூத் ஸ்லிப் தரது போகிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த வேலையை கற்றுக்குறாங்க. அதாவது எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அதை கற்றுக்குறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இது விஜய்க்கு தெரியுமா தெரியாது, அவர் தெரியாது, சத்தியமாக வாய்ப்பில்லை. ஆனால் இவங்க கற்றுக்குறாங்க. இப்போது இந்த இளைஞர்கள் கற்றுக்கிட்டு வராங்கல்ல, இப்போ இவங்களை வந்து அதை அவங்கள வந்து நம்ம சரியான வழி நடத்தலைன்னா இவங்க என்ன ஆவாங்கன்னு பெரிய கேள்வி இருக்குது. இப்போ இவங்க வந்து திருப்பி வந்து இவங்க இந்த பிரதான கட்சிகளுக்கு வரலாம், எஜுகேட் பண்ணி கொண்டு வர முடியும், அல்லது அவங்க அங்கேயே கூட வந்து பெரிய பதவிகளை வளரலாம். ஆனால் இவங்களுடைய அந்த பார்வை இருக்குல்ல, விஜய் எல்லாத்தையும் மாற்றிடுவார்,
என்கிற நம்பிக்கை ஒரு பொய்யான நம்பிக்கை. ஏன்னா இதுதான் சார் 2014 மோடிக்கு சொன்னாங்க, மோடி வரட்டும் சார், மோடி வந்தா மட்டும் பாருங்க பாகிஸ்தான் நாடெல்லாம் ஆக்கிடுவாரு அப்படின்னாங்க. அண்ணா சாரை ப்ரொடெஸ்ட், அண்ணா சார் தான் சார் நவீன காலத்து காந்தி, அவர் தான் நவீன காலத்து காந்தி. அவர் உண்ணாவிரதம் மட்டும் முடிக்கும் போது பாருங்க ஊழலாம் இந்தியாவில் இருக்கவே இருக்காது அப்படின்னாங்க. அண்ணா அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி தான் சொன்னாங்க. தனிநபர் துதி பாடலுக்கு பின்னாடி போன எல்லா அரசியலுமே அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சரிங்களா? அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் சமூகத்தில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அவங்க எதை சொல்லி வந்தாங்களோ இதே மோடி 2014 நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஊழல் ஒழிப்புன்னு சொல்லி தான் வந்தாங்க. ஞாபகம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சிஸ்டம் இன்னைக்கு ஊழல் ஒழிஞ்சு போச்சா? இதே கூட்டம் தான் இன்னைக்கு. எந்த கூட்டம் வந்து விஜய் வந்தா மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறதோ. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பது அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ இந்தியா முழுவதும் வந்து பாஜக எல்லா மாநிலத்திலையும் வந்து தங்கள் காலை வந்து ஊன்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் வந்து விஜய் அரசியலுக்கு வராரு. ஸோ மதம் சார்ந்த அந்த இளைஞர்கள் போக விடாமல் தன்னை நோக்கி வந்து இழுக்கிறாரு. அப்போ வந்து அவர்கள் வந்து பாஜகவை நோக்கி வந்து ஒரு பக்கம் போல, விஜய் தன்னோட பக்கம் இழுக்கிறாரு. நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த ஒப்பீடு வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். லைக் இது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் பார்க்கக்கூடாது? இது நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் சில பேர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் வந்து டிவி ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுக ஜெயிச்சிடும் எங்களுக்கு தெரியுங்க, ஆனால் 2வது இடத்த நாங்கள் வந்து பாஜக தரமாட்டோம், தாவேக்கு வந்துட்டு போட்டோம். 2வது இடம் யாருன்றது கூட அவங்க யோசிக்கிறாங்களே. அப்போ இந்த பாஜக வரக்கூடாது என்பதில் டிவிக்கு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் ரோல் பிளே பண்ணது மாட்டுக்கிறதே இல்லை. ஏன்னா இளைஞர்கள் வந்து ஜாதி வயப்பட்டு மத வயப்பட்டு பிஜேபிக்கு போகிறத அக்ராஸ் தி கேஸ்ட் வந்து டிவிக்கு ஓட்டு போடுறாங்க. இளைஞர்கள் ஜாதி மதங்களை தாண்டி ரசிகர் மனப்பான்மையிலையோ அல்லது இது ஒரு மாற்றம் நடக்குன்ற ஒரு குழு நம்பிக்கை. அர்பன்ல எஸ்பெஷலி அர்பன்ல ஒத்துக்கிறேன். இவங்க எல்லாரும், ஏன்னா இவங்கெல்லாம் ப்ரிவிலேஜ். நீங்கள் கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்கள் வந்து அரசாங்கத்துடைய சின்ன சின்ன திட்டங்கள் கூட பலன் நிற்கும். அவங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆமாம், சரி, அது அதிமுக திமுக அந்த திட்டங்களை பயனளிச்சிருப்பாங்கல்ல. அவங்க ஒரு குடும்பத்தை கரெக்ட், அந்த குடும்பம் ஒரு கட்சியை சார்ந்திருக்கும் இல்லை அந்த கட்சியோட தலைவர் ஏதாவது குடும்பத்துக்கு பண்ணியிருப்பாரு. சிட்டிஸில் கனெக்ட் இருக்காது. நல்ல பாயிண்ட் இது. கனெக்ட் இருக்காது. தனியாக இருப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு இருப்பாங்க, வில்லாஸில் வந்துட்டு இருப்பாங்க, ஃப்ளாட்ஸில் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தொடர்பே இருக்காது. அவங்களுக்கு என்னென்னா வந்து ஒரு ப்ரிவிலேஜாக இருப்பாங்க. அரசாங்க திட்டங்கள் மேலே பெரிய அளவு ஈர்ப்பு இருக்காது, தேவையும் இல்லை அவங்களுக்கு. சம்பளம் வந்தால் போதும், வேலை இருந்தால் போதும், ரோடு நல்லா இருந்தால் போதும், அப்படி சிக்னல் நல்லா வேலை செஞ்சால் போதும், ஊழல் இல்லாமல் இருந்தால் போதும். இதுதான் அவங்களோட தேவை. இவங்க எல்லாரும் தேடி போய் டிவிக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுறாங்க. அப்போ இதுதான் வந்து இது நம்ம வந்து இதனால் எல்லாம் மாறிடுமா? இப்போ கேள்வி தான், விஜய் வந்தால் எல்லாம் மாறிடுமா அப்படின்ற கேள்வி கேட்டால் சொல்யூஷன் கிடையாது. நாளைக்கு அவர் வந்து அவர் எதுவும் பண்ணலைன்னா, விஜய் எதுவுமே பண்ணல, வரமாட்டார், உறுதியாக வரமாட்டார். ஒரு வேலை வந்து அவர் நாளைக்கு எதுவும் பண்ணலைன்னா இந்த கூட்டம் மறுபடியும் அதே குறையாக சொல்லும். இதுக்கு சொல்யூஷன் தெரியாது அவங்களுக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்யூஷனை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு சொல்யூஷன் வந்து கலெக்டிவாக குரல் கொடுக்க முடியுமான்றது தான். 10 பேர் சேர்ந்து ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியுமா? ஒரு போராட்டம் பண்ண முடியுமா? அந்த போராட்டத்தின் அழுத்தத்தை அரசாங்கங்களுக்கும் அரசுக்கும் கொடுக்க முடியுமா? அதுக்கான தைரியம் இருக்குதா? யாருக்கும் பயப்படாம நீ வருவியா? அப்படி வந்தால் மட்டும்தான் அரசியல் மாற்றம் எழுமே தவிர சும்மா உட்காந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸுக்கு லைக் போகிறதுனாலையோ இல்லை விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனாலையோ அல்லது ஒரு நபர் வந்து எல்லாம் மாடு நினைக்கிறதையோ அதை தான் எதிர்க்கிறேன். அந்த ஐடியாலஜியாக எதிர்க்கணும் நம்ம இங்கே. சரி, இப்போ விஜய்க்கு வந்து யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் இப்போ நகர்ப்புறங்களில் ஒரு மாதிரி இருக்கும், கிராமப்புறங்களில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தென் தமிழகத்தில் ஒரு மாதிரி இருக்கும், கொங்கு அந்த மண்டலத்தில் வேறு மாதிரி இருக்கும். இங்கே ஒட்டுமொத்தமாக வந்து விஜய்க்கு யார் வாக்களிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து வாக்களிக்கிறாங்க, நிறைய பேர் தலித்துகளோட வளத்தமிழத்தில் தலித்துகளோட வாக்குகள் போகுது, இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இளைஞர்களோட வாக்குகள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் தமிழ்நாடு அரசியல் வந்து கடந்த ஒரு 60லேருந்து 70 ஆண்டு காலமாக பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு அரசியல் களமாக தான் இருக்குது. அது பேக்வர்ட் காஸ்ட் இது யாரும் மறுக்க முடியாது. இங்கே இருக்கிற ஆதி திராவிடர்களுக்கோ இங்கே இருக்கிற சிறுபான்மை சமூகங்களுக்கோ பெரிய அளவில் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்றதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். கொடுக்குறாங்க, இருக்குது. நம்ம மாதிரி முழுமையாக இல்லை நம்ம சொல்ல முடியாது, இருக்கிறது. அதன் மூலமாக பலன் அடைஞ்சிருக்காங்க, குவாலிட்டேட்டிவாக நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க, மறுக்கிறது இல்லை. பாஜக உள்ளவரம் தடுத்து நிறுத்திருக்காங்க. 2 கட்சி இருக்குது, அதிமுக திமுக இத்தனை ஆண்டுகளும் நல்லா நடந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த ரெப்ரசன்டேஷன் வரும்பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டு தலித்துகளுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை, பத்தலை. கிறிஸ்துவர்களுக்கும் பெரிய அளவு வாய்ப்புகள் கிடைக்கல, இஸ்லாமியர்கள் அளவு கிறிஸ்துவர்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல. அப்போது ஒரு கிறிஸ்துவராக விஜய் வரும்பொழுது நமக்கு ஏதாவது பண்ண மாட்டாரான்ற மாதிரியான ஒரு தேவை வந்து கிரவுண்டில் ஆட்டோமேட்டிக்கலி எழுது. விஜய் முதல்ல உண்மையான கிறிஸ்துவரா, உண்மையிலே வந்து ஒரு பைபிளை ஃபாலோ பண்ணுறான்னு பெரிய விவாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் தனியாக பேசுகிறேன், கோயிலில் முட்டி போட்டுலாம் அது பண்ணலாம், ஸ்டண்ட்டு. இத்தனால என் பைபிள் சர்ச்சுக்கு போல அவர் எலெக்ஷன் பிரச்சாரம் இது போட்டிருக்காருங்க, ரோசரி போட்டிருக்காரு, ஜவமாலை போட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஏன் இத்தனால அவர் போடல? எலெக்ஷனால இப்போ உங்களுக்கு மோடிக்கு வித்தியாசம் பேய்கள் இருக்குல்ல. மோடி என்ன பண்ணுறாரு, எலெக்ஷன் வந்துச்சுன்னா வேலை தூக்கிறாரு. இவர் ஜவமாலை போடுறாரு, சர்ச்சுக்கு முன்னாடி போய் முட்டிங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. ஏன் இத்தனை நாளாக பண்ண நீங்கள்?
இன்னொரு கேள்வி இருக்குது. வேளாங்கண்ணி போயிருக்கலாம் நீங்கள், பஸ் நகர் போயிருக்கலாம் நீங்கள், ஏன் நீங்கள் போகல? ஏன் நீங்கள் ரோமுக்கே நீங்கள் போயிருக்கலாம், ஏன் நீங்கள் போகல? இன்றைக்கி என்ன திடீர்னு உங்களுக்கு இயேசுநாதர் மேலே, இயேசு கிறிஸ்து மேலே இவ்வளோ பாசம் அன்பு வருது? அவர் அரசியல் பண்ணுறாரு, ஒத்துக்கோங்க. அவர் அரசியல் பண்ணுறாரு, ஒத்துக்கோங்க. நான் அதை ஒத்துக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை எனக்கு. அரசியல் பண்ணாமல் இல்லைங்க, அவர் உண்மையிலே ஒரு தீவிரமான கிறிஸ்தவர்னு சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். நான் அது மாற்றுக்கிறது இருக்குது. அதனால் வந்து அந்த அரசியல் ரெப்ரசன்டேஷனுக்காக ஒரு சில பாக்கெட்ஸில் ஒரு சில பேர் வாக்களித்திருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் என்னோட அப்சர்வேஷனில் போயிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மைனாரிட்டி வரும்போது எனக்கு வந்து பிஜேபி தான் முதல் எதிரி. பிஜேபி சென்ட்ரிக்காக தான் நான் யோசிப்பேன். பிஜேபி வரக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் யார் பிஜேபி தடுத்து நிறுத்த முடியுமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் தவிர விஜய் வந்து தடுத்து நிறுத்திடுவாருக்கான கான்ஃபிடன்ஸ் எனக்கு. இந்த அளவுக்கு வந்து யோசிப்பாங்களா? ஒரு ஆமாம், படித்தவங்க ஓரளவுக்கு விவரம் அரசியல் புரிஞ்சவங்க மைனாரிட்டிஸில் ஓரளவுக்கு யோசிக்கிறாங்க. நான் மறுக்கல. அரசியல் பெரிய அளவில் புரிதல் இல்லாதவங்க, ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஸ்டத்து மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே அவங்க வந்து விஜயை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது நம்ம கிறிஸ்டியன்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிட வேண்டாம். எல்லா சமூகங்கள்லையுமே ஏழை எளிய மக்கள், ப்ரிவிலேஜாக இல்லாதவங்க, சிஸ்டத்து மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே விஜய் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து லாங் டேர்மில் இந்த இரு திராவிட கட்சிகளும் உணரணும், அதை படிக்கணும். நாளைக்கு சட்டங்களும் திட்டங்களும் அதை சார்ந்து வரணும். இல்லைனா வந்து நீங்கள் யாரும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை. சார், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விஜய் வருகையால் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா சில ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது பெண்கள் சார்ந்த நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த இலவச மடிக்கணினி, சைக்கிள், தாலிக்கு தங்கம் அப்படின்னு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து திமுக ஃபாலோ பண்ணாங்க. பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய், அதே போல் இன்னும் பல இலவச பேருந்து அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்து அவங்கள கவர்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இளம் பெண்களாகட்டும், இல்லதரசிகளாகட்டும், நீங்கள் பார்த்துருக்கலாம் சமூக வலைதளங்களில் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களோட வாக்குகள் வந்து விஜய் அவர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுதாங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போது தமிழ்நாடு அரசு வந்து பேருந்தில் இலவசமாக போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மாதம் ஒரு 1000 ரூபாய். அது வந்து காலேஜ் ஸ்கூல் முடிக்கிற பெண்களுக்கு கொடுக்குறாங்க, ப்ளஸ் இல்லத்தரசிகளுக்கு தராங்க. இது யாருக்கு உண்மையிலேயே எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இது யாருன்னா மிகவும் ஏழை எளிய மக்கள், கிராமப்புறங்களில் அதிகாரத்தை நோக்கி நகர முடியாத இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே இது பெரிய வரப்பிரசாதம் இது. ஆமாம். ஆனால் என்கிட்ட எங்கள் அப்பா பாக்கெட் பண்ணி தருவார். நான் ஏதோ வேலைக்கு போயிருக்கேன், 1000 ரூபா பெரிய விஷயம். 1000 பெரிய விஷயமா எனக்கு தெரியல, என்னால் 1000 ரூபா சம்பாரிச்சிக்க முடியும், அதுக்கான ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை உதாசீனப்படுத்துவாங்க. எனக்கு வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு தான் முக்கியம், அது விஜய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கோல் மாற்றிடுவாங்க. 1000 ரூபா விட படித்தவங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறுது. சரிங்களா? ஸோ அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கம்ப்ளீட்டாக மாறும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ராங்க. இதெல்லாம் யாரும் கொடுப்பாங்களா? எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு வேறு. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு இது பிடிக்காது. பேசிக்கலி மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸுக்கு ஒரு லோவர் கிளாஸ் 1000 ரூபா வாங்குறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இலவச திட்டங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு வன்மம் இருக்கும் அவங்களுக்கு எப்பவுமே. ஜென்ரலாக இது இருக்கும். அது எதுவுமே பண்ணாமல் 1000 ரூபா வாங்குறாங்க, இதெல்லாம் 1000 ரூபா வாங்குறாங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, இவங்களாம் 100 நாள் வேலைக்கு போகிறதா வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இலவச அரிசி போடுறதுனால இவங்களாம் வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க. இது மாதிரிலாம் நிறைய கருத்துக்களை பேசி பார்த்துருக்கோம். வலதுசாரிகள் மனநிலை பேசிக்காது. அப்படி தான் வந்து நம்ம பார்க்கணும் இதை. அதனால் இது ஒரு பக்கம் இருக்கும். அதனால் இவங்க என்னென்னா பேசிக்கலி இந்த சிஸ்டத்தை இப்படி தான் அணுகுவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம், 1000 ரூபா எனக்கு முக்கியம் கிடையாது. 1000 ரூபா ஒரு சில பேருக்கு முக்கியமாக இருக்கும், அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அதாவது யாருக்குன்னா, இந்த 1000 ரூபாய் வேணான்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல. சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க, அவங்க ஒரு 100 பேர் அவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த 1000 ரூபாய் பலனடைகிற பெண்களுக்கு வாய்ஸ் இருக்காது, அதுக்கான ஒரு பலன் இருக்காது, பலம் இருக்காது. அவங்க வாங்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. அதனால் இது பெருசாக பயங்கரமாக கேட்கும், சத்தம் கம்மியாக கேட்கும். ஆனால் நீங்கள் சமூக மாற்றத்திற்கு ரெண்டுமே முக்கியம். ஒரு சமூகம் மேலே முன்னேறி போகணும்னா பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது உத்தரவாதம் அளிக்கணும், 1000 ரூபாய் போன்ற விஷயங்களும் உத்தரவாதம் அளிக்கணும். அது நம்ம மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இது இப்படி தான் இருக்கும். இது வந்து இருக்கின்ற திராவிட கட்சிகள் இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்பேஸ் இங்கே இருக்கும். இல்லைனா டிவிக்கே மாதிரி ஸ்பேஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கும்ன்றதான் நான் எச்சரிக்கிற விஷயமா இருக்குது. இல்லை, எதிர்காலத்தோட டிவிக்கோட தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய வாக்கு வங்கி இருந்தது, அப்புறம் சரிஞ்சது. கமல்ஹாசன் அவர்களுக்கும் வந்து அது நடந்தது, வைகோ அவர்களுக்கு வந்து அது நடந்தது. விஜய்க்கு வந்து இன்னும் வயது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர்களுக்கு நடந்தது போல் இவருக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்படின்னா நீங்கள் விஜயோடைய எலெக்ஷன் கேம்பெயின், அவரோட தேர்தல் பிரச்சாரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 மாதம். அவரோட ஒட்டுமொத்த பிரச்சாரமே ஒரு 4 மாதங்களில் திட்டமிடப்பட்டு வெல் ஆர்கனைஸ்டாக கேம்பெயின் பண்ணியிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லான கேம்பெயின் அவரை பொறுத்தளவுக்கு. மற்ற கட்சிகளை விட செலவே பண்ணாமல் கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. வேனுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, தவிர கூட்டு வரது காசுலாம் பெருசாக கொடுக்கல. இது நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். இன்றைக்கி ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் வரவங்க, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து வர ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதான் நினச்சி வரக்கூடியவங்க ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க. ஒரு கம்பைண்டான ஒரு குரூப் அது. ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு அவரோட வாக்கு வங்கியை நிரூபித்ததுக்கு பிறகு அவர் கன்வென்ஷனல் பாலிட்டிக்ஸில் இருக்கணும்னா அவர் ஆக்டிவாக இருக்கணும்.
அவர் ஆக்டிவாக இல்லாமல் அவர் வந்து இதே மாதிரி பாணி அரசியல், அதாவது வாரத்தில் 3 நாள் ஆப்சண்ட்டு 2 நாள் ப்ரெசென்ட்டு, இல்லை 2 நாள் ப்ரெசென்ட்டு 3 நாள் ஆப்சண்ட்டுன்ற பாணி அவர் பின்பற்றாருன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்லி இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வரக்கூடியவங்க அவருக்கு கைவிட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க வேறு ஆல்டர்னேட் தேடி போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவருக்கு தர பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை, உங்களுடைய இந்த 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 ஸ்கெடியூல்ஸை நீங்கள் மாற்றிக்கணும். மாற்றினா தான் நீங்கள் சர்வே ஆக முடியும். 4 மாதத்தில் ஜட்ஜ் பண்ண முடியல விஜயை, ஆனால் 5 வருஷம் ஜட்ஜ் பண்ண முடியும். அவர் பொட்டன்ஷியல் ஆள் தானா? ஏன்னா இஷ்யூஸ் வருது, லைனாக இஷ்யூஸ் வரும். இப்போ இன்றைக்கி வந்து கேஸ் விலை உயர்ந்திருக்கு, 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இந்த 3 மாதத்தில் 81% வந்து கேஸ் விலை ஏற்றிருக்காங்க. இதுக்கு சார்ந்து தாவேக்காவோ விஜய் ஏதாவது பேசியிருக்காங்களா, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இந்த 4 மாதத்தில் பெருசாக வெளியில் தெரியல. ஆனால் 5 மாதத்தில் கேட்பாங்கல்ல, நாளைக்கு ஒரு வேளை ஒரு எதிர்கட்சி வரணும்னு வச்சுப்போம், ஏன் சிஎம் வரணும்னு வச்சுப்போம், இப்படி தான் இருப்பாரா? அப்போ அவர் இதெல்லாம் அவர் பண்ணலைன்னா அவரும் வந்து காத்தோட காத்தா காணாமல் போயிடுவாருன்றதான் ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இது ஒரு பர்சனல் அட்வைஸை தான் நான் வைக்கிறேன். இதான் அவர் அரசியல் இருக்கணும் அப்படின்னா அவர் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்றுமே நாங்கள் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் நாங்களே இன்றைக்கி என்ன தலைப்பு, இன்றைக்கி என்ன செய்தி, இன்றைக்கி என்ன நம்ம கேட்டால் பதில் சொல்லணும். கட்சிக்காரன் அரசியல்வாதினாலே டிக்கெட்டில் உட்காந்து பேப்பர் படிப்பான். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது இளைஞர்கள் பண்ணுறாங்க. உண்மையாக சொல்கிறேன், தாவேக்கா நிர்வாகிகள் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க, தாவேக்கா ஆதரவாளர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க, எல்லா டிவி டிபேட்டையும் பார்க்குறாங்க, எல்லா சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளும் ஃபாலோ பண்ணுறாங்க, பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை விஜய் பண்ணுறாருன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசிகிட்டு இருக்காரு, அவர் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க சார், இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விக்கும் ரொம்ப நேர்மையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.